105 நாட்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் நீடிக்கும் மர்மங்களும். இதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். சார் என்ன சார் திடீர்னு இப்ப இதை பத்தி பேச வேண்டியது, அதெல்லாம் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஐயா எடப்பாடி பழனிசாமி என்று இந்த நாட்டில் ஒரு அரசியல் வியாதி, அது அரசியல்வாதி இல்ல, அரசியல் வியாதி. ஆமா, அவரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பார்த்து நீங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து ஆதாரப்பூர்வமாக கேள்வி எழுப்பலாம், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எழுப்பலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனா எழுப்ப இயலாது. ஏனென்றால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்தோ தமிழ்நாட்டினுடைய இன்ன பிற பொருளாதார மேம்பாடுகளை குறித்தோ நீங்க எவ்வளவோ வதந்திகளை கட்டவிழ்த்து விட்டு பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி. அது எதுவும் சபையில் எடுக்கவில்லை என்றவுடன் ரொம்ப கேவலமா இறங்கி பச்சையா என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, அவதூறுகளை அல்லது என்ன சொல்றது, இந்த ரொம்ப மலினமான அரசியலை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல ஒன்றுதான் என்ன சொல்றாரு, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டாரா அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவியில் இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்ப இந்த நேரத்துல நம்ம சில உண்மைகளை ஒட்டச்சி பேச வேண்டிய தேவையும் அவசியமும் நமக்கு இருக்கிறது. வைரமுத்து அவர்கள் உடனே ஒண்ணு சொன்னார், ஸ்டாலின் கலைஞரை சிறையில் வைக்கவில்லை, அவர் தன் சிறகுகளில் வைத்திருந்தார் அப்படின்னு. உடனே வைரமுத்து ஏன் இதுக்கு பேசுறாரு அப்படின்லாம் கேட்கிறாங்க. உண்மையிலே இத பத்தி பேசியதால நான் இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய மரணத்தில் நீடிக்கும் மர்மம் அதை பத்தியும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்திருந்த பொழுது கூவத்தூரில் கூத்தடித்த எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை பற்றியும் நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒட்டச்சி பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்பதால் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பேசுறேன். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு எல்லாம் நல்லா நினைவு இருக்கும், திடீர்னு ஒரு நாள் பிரேக்கிங் நியூஸ் வருது, ஜெயலலிதாவிற்கு உடல்நலக் குறைவு, ஆம்புலன்ஸில் எங்க அழைத்து செல்லப்பட்டார்? ஆமா, சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அப்படின்னு வந்துச்சு. அவ்வளவுதான், அதோட சரி. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையாரை யாராவது பாத்தீங்க? அந்த அம்மையார் மரணம் அடைந்து அவர் என்ன செய்யறது, அடக்கம் செய்யப்பட்ட பொழுதுதான் இந்த நாடு அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது. அது வரைக்கும் அவரை யாரும் கண்ணால பார்க்க முடியவில்லை. இந்த எடப்பாடி பழனிசாமி அன்கோ இன்னைக்கு பேசுறாங்கல்ல, அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வியை இங்க எழுப்ப வேண்டிய தேவையும் அவசியமும் வருது. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 75 நாள் மருத்துவமனையில் இருந்தார். இட்லி சாப்பிட்டாங்கோ, சட்னி சாப்பிட்டாங்கோ, சொன்னது யாரு? இதே குரூப் தான் எல்லாம். அம்மா நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னாங்க. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை இந்த நாட்டினுடைய பிரதமரால் கூட அன்றைக்கு பார்க்க இயலவில்லை, முடியல. நீங்க அவங்க உயிரோடு இருக்காங்களா, இறந்து விட்டார்களா, எப்பொழுது இறந்தார்கள் என்பதையெல்லாம் கேள்விக்குள்ளாக்கியதே யாரு? இதே அஇஅதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான். என்ன கேட்டாங்க? அம்மா மரணத்தில் மர்மம் அப்படின்னாங்க. 75 நாள் மருத்துவமனையில் சிறை வைக்கப்பட்டிருந்தாரா அம்மையார் ஜெயலலிதா என்ற கேள்வியை எடப்பாடி பழனிசாமியை நோக்கி நான் எழுப்புகிறேன். இதய தெய்வம் புரட்சி தலைவி பொன்மன செல்வி அப்படிலாம் இவங்க சொல்றாங்க. உள்ளபடியே அந்த அம்மாவின் மீது இவர்களுக்கு அன்பும் பண்பும் பாசமும் பற்றும் விசுவாசமும் இருக்கும் என்று சொன்னால், அந்த அம்மா இறந்த உடனே அடுத்த கவர்மெண்ட் பதவி ஏற்கணும், ஓபிஎஸ் போய் பதவி ஏற்றார் அன்னைக்கு, ரைட். அதுக்கப்புறம் என்னாச்சு? சசிகலா அம்மையார் நான் பதவி ஏற்க போகிறேன்னு வந்தாங்க. இல்ல அப்படின்னு அவங்கள சிறைக்கு அனுப்பியது அன்றைக்கு அந்த நீதிமன்ற தீர்ப்பு. அப்ப கூவத்தூர்ல என்ன நடந்துச்சு? எல்லாரும் எவ்வளவு கூத்து அடிச்சாங்க சொல்லுங்க. கூவத்தூரில் நடந்த கூத்து என்ன? எடப்பாடி பழனிசாமி அதை சொல்லணும் நாட்டு மக்களுக்கு. கூவத்தூர்ல என்னென்ன கூத்து நடந்துச்சு? நானா சொன்னேன்? என் கருத்தா? கூவத்தூரில் இருந்த ஒரு எம்எல்ஏ சொன்னா. எவ்வளவு தரம் தாழ்ந்த விமர்சனங்களை அந்த எம்எல்ஏ முன் வச்சார் சொல்லுங்க. நான் அதை என் வாயால் அங்க சொல்ல விரும்புறேன்.
சிலர் பணமாக கேட்டார்கள். யாரு? அதிமுக எம்எல்ஏக்கள் கூவத்தூர்ல பணம், தங்க கட்டி. இன்னும் ஒருபடி மேல போய் என்ன பண்ணீங்க? சிலர் அதை நான் சொல்ல விரும்பல என் வாயால். இவ்வளவு கேவலத்தை பண்ணி முதலமைச்சர் ஆனவர் எடப்பாடி பழனிசாமி. கூவத்தூரில் எம்எல்ஏக்களுக்கு அதோட நான் நிப்பாட்டிக்கிறேன், மற்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி செய்து முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்தவர். அதன் பிறகு ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் இருந்தா தான் கட்சியை நடத்த முடியும், ஆட்சியை நடத்த முடியும், முக்கியமாக ஆட்சியை நடத்த முடியும் என்ற நிலை வந்தபோது ஓபிஎஸ் காலில் விழுந்தவர். அம்மையார் சசிகலா அம்மையாரின் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி முதலமைச்சரானவர் அம்மையார் சசிகலா அம்மையார் அவர்களையே யார் என்று கேட்டவர். யாருன்னு கேட்டா மட்டும் பரவாயில்ல, சூரியனை பார்த்து ஏதோ குறைக்கிறது என்று சொல்லி அவருக்கு வாழ்வளித்த சசிகலா அம்மையாரையே கொச்சைப்படுத்தி பேசிய துரோகி யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்ப ஜெயலலிதா மீது விசுவாசம் இல்ல, அந்த அம்மையார் இறந்திருக்க போது கூவத்தூர்ல கூத்தடிச்சார் எடப்பாடி. மக்களை சந்தித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு துப்பு இல்ல. எம்எல்ஏக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி, நீங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நான் கேட்கிறேன். தார்மீக உரிமை இத்துக்கூண்டு இருக்குதா? என்ன சொல்றேன், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஆகஸ்ட் மாதம் மரணிக்கிறார், காலமாகிறார். அதற்கு சில மாதங்கள் முன்பு வரை, ஒரு சில வாரங்கள் முன்பு வரை அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறார் பாருங்க. அது வரைக்கும் கூட அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக போய் சேர்க்கப்படுவதற்கு முன்பு வரை கூட அவரை நேரில் பார்த்தவர்கள் உண்டு. நேரில் பார்த்தவர். சரியா? அவர் மரணிப்பதற்கு, காலமாவதற்கு, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் காலமாவதற்கு பல வாரங்களுக்கு முன்பு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்காக போய் கலைஞரை பார்த்தது உண்டு. இல்லையா? அப்ப அவர் காலமாவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு வரை அவரை நேரில் பார்த்தவர்கள் உண்டு. நீங்க அவரை சிறையில் வைத்திருந்தார்கள்னா ஆபாசமா அருவருப்பா கொச்சையா பேசுறீங்களே. அம்மையார் ஜெயலலிதாவை யார் பார்த்தா? இந்த நாட்டினுடைய பிரதமர் மந்திரி கூட பார்க்கல, இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் கூட பார்க்கல. இப்ப உள்ளபடியே சொல்லுங்க, அம்மையார் ஜெயலலிதாவை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தனியார் மருத்துவமனையில் சிறை வைத்திருந்தீர்களா? அல்லது தன் வாழ்நாளின் கடைசி நிமிடம் வரை பொதுமக்களை பார்த்த முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன். இன்றைக்கு இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன். இன்றைக்கு உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவருடைய தந்தையாரை, அவருடைய தாயாரை அடிக்க வந்தார், வாட்டில தூக்கி எறிந்தார் என்றெல்லாம் ராமதாஸ் பகிரங்கமாக குற்றம் சுமத்துகிறார். சொந்த வீட்டுல அப்பாவை வேவு பார்ப்பதற்கு அங்கே என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? அன்புமணி ராமதாஸ் வச்சாக்கு நான் சொல்லல. ஆனா அன்புமணிக்கு ஆதரவானவர்கள் அங்கே ராமதாஸ் அவர்களை வேவு பார்ப்பதற்கு ஒட்டு கேட்கும் கருவி வைத்ததாக ஒரு குற்றச்சாட்டை ராமதாஸ் தரப்பு பகிரங்கமாக சொல்லுகிறது. போலீஸ்ல புகார் இருக்கு. நீங்க அன்புமணி ராமதாஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் காலமாகும் அந்த நிமிடம் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். ஒரு விஷுவல், உங்களுக்கு ஒரு இமேஜ் அது கிடைச்சா கூட நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன், நீங்க பாருங்க. 60-65 வயசு கடந்த டயத்துல, 60 வயசு கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்ப இன்னைக்கு முதலமைச்சர் இந்த பக்கம் பேராசிரியர், இந்த பக்கம் கலைஞர் உட்கார்ந்து இருப்பாங்க. கையை கட்டி இப்படி நிப்பாருங்க, கையை கட்டி இப்படி நிப்பாரு. எந்த ஊர்ல எந்த ஊர்ல, எந்த மாநிலத்துல, எந்த ஊர்ல, எந்த ஸ்டேட்ல இப்படி ஒரு லீடரை காட்டுங்க.
முலாயம் சிங் யாதவை ஓவர்லுக் பண்ணி தான் அகிலேஷ் யாதவ் வந்தார். பார்த்தோம். சந்திரபாபு அவர்களுக்கும் அவருடைய மாமனாருக்கும் ஏற்பட்ட உரசல், முட்டல் மோதல் உலகறிந்த ஒன்று. நம்ம பார்த்தோம். அன்புமணி ராமதாசுக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய சண்டையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து சசிகலா அம்மையார் முதுகுல குத்தியது, துரோகம் செய்தது, ஜெயலலிதா அம்மையாருக்கு துரோகம் செய்தது நாடே பார்த்து காரி துப்புகிறது. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கடைசி நிமிடம் வரை அந்த தலைவனுக்கு ஒரு முதன்மை தொண்டனாக கைகட்டி நின்றாரியா, கைகட்டி நின்றார். சொல்லுங்க. கலைஞர் முன்பும் பேராசிரியர் முன்பும் கைகளை கட்டி நின்று அவர்கள் உத்தரவை செயல்படுத்திய ஒருவர். கலைஞர் காலமான பிறகு ஏக மனதாக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். எடப்பாடி பழனிசாமி மாதிரி குறுக்கு வழியில பொதுச் செயலாளர் ஆனவர் அல்ல. உங்க மாதிரியா? சொல்லுங்க. ஏக மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். முதலமைச்சரா எப்படி வந்தாரு? கூவத்தூர்ல கூத்தடித்து வந்தாரா? இல்ல, மக்களை சந்தித்து. எப்ப? கலைஞர் காலமான பிறகு, கலைஞர் உயிரோடு இருக்கும் கடைசி தேர்தல் வரை தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்திக் கொள்ளாத ஒரு மாபெரும் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 2016 தேர்தல்ல தீவிர பரப்புரைகளுக்கு செல்வதற்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞரின் உடல்நிலை ஒத்துக்கொள்ளவில்லை. ஸ்டாலின் அந்த தேர்தலிலேயே அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி இருந்தால் யாரும் கேட்க போறது இல்ல. அப்படி செய்யல. கலைஞரைத்தான் அந்த தேர்தலிலும் முன்னிறுத்தினார்கள். வீதி வீதியாக நடந்தார், தெருவாக நடந்து வாக்குகளை சேகரித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் மிகச் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்தது. அன்றைக்கு கடும் போட்டியை உருவாக்கினார். போட்டியிட்ட தொகுதிகளில் நேரடியாக திமுகவும் அதிமுகவும் போட்டியிட்ட தொகுதிகளில் 90 தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி, 88 தொகுதிகளில் திமுக வெற்றி. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் தான் அதிமுக கூடுதலாக வெற்றி பெற்று அன்றைக்கு ஆட்சி அமைத்தது. அப்படி ஒரு கடும் போட்டியை உருவாக்கினார். அதற்கு அடுத்த தேர்தலில் கலைஞர் மறைந்த பிறகு, ஏகமனதாக திமுகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, அவர் சந்தித்த அத்துணை தேர்தல்களிலும் அவர் தொடர்ந்து வெற்றி வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார். மக்களின் வாக்குகளை பெற்று. எடப்பாடி பழனிசாமி மாதிரி காலில் விழுந்து பதவி வாங்கி இல்லையா, எம்எல்ஏக்களை குஷிப்படுத்தி முதலமைச்சராகி சொந்த கட்சியினருக்கு துரோகம் செய்து பொதுச் செயலாளரான வரலாறு ஸ்டாலினுக்கு கிடையாது. நீங்க இதை தொட்டிருக்க கூடாது. மிஸ்டர் எடப்பாடி, முத்தமிழர் கலைஞரை நீங்க பேசியிருக்க கூடாது. ஏன் நீங்க பேசுறீங்க? பேசுவதற்கு வேற உங்களுக்கு என்ன இல்ல, நீங்க என்ன சாதிச்சீங்கன்னு சொல்லி பேசுறதுக்கு உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல. கேள்வி கேட்பதற்கும் இந்த அரசை நோக்கி கேள்வி கேட்பதற்கும் உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு நிறைய துறைகளை பத்தி நான் பேசியிருக்கேன். இன்னைக்கு நான் தொழில்துறை வளர்ச்சி பற்றி பேச நினைக்கிறேன். தொழில்துறை இன்றைக்கு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது தொழில்துறை வளர்ச்சியில். ஏன் அத்தனை தொழில் நிறுவனங்களும் தமிழ்நாட்டிற்கு படையெடுக்கிறார்கள்? தடையற்ற மின்சாரம், நல்ல தண்ணீர் வசதி, நல்ல சாலை, குறிப்பாக சட்டம் ஒழுங்கு, இன்னும் குறிப்பாக சரியான பணியாளர்கள், வேலையாட்கள், படித்த இளைஞர்கள். அப்ப இது அந்த 5 போன 10 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க? இன்றைக்கு தொழில்துறை அமைச்சர் நம்முடைய டிஆர்பி ராஜா அவர்கள் முதலமைச்சருடைய வழிகாட்டு வழியில் ஆலோசனையில் இன்னைக்கு கண்ணு முன்னாடி காட்டிட்டாரு. இத்தனை கம்பெனி வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலையை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. டாடா கார் தொழிற்சாலை வந்து நிக்குது. அவர் தொகுதியில என்ன செஞ்சிருக்கிறார் நான் உனக்கு கேட்டேன். அவர் தொகுதிக்கு, மன்னார்குடி தொகுதிக்கு மட்டும் அவர் செஞ்சது இவ்வளவு பட்டியலுக்கு கையில. டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு அமைச்சராக மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினராக மன்னார்குடி புதிய பேருந்து நிலையம் 46 கோடியே 46 லட்சத்தில் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. மக்கள் இன்றைக்கு அதை பயன்படுத்தும் ஒரு சூழல் அப்படின்னு சொன்னா, நீங்க மன்னார்குடியில போய் என்ன பிரச்சனை பண்ணுவீங்க? அதுக்காக கேட்கிறேன். தொழில்துறை வளர்ச்சின்னு சொன்னதுனால தொழில்துறை அமைச்சரை பத்தி பேசுறதுக்காக சொல்றேன். தொழில்துறை வளர்ச்சி மட்டுமல்ல, தொழில்துறை அமைச்சர் தன்னுடைய தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, இப்படி ஒவ்வொரு தொகுதியும் என்னால சொல்ல முடியும். அப்போ உங்களால வாக்கு கேட்டு பிரச்சாரம் பண்ண முடியல, அதுக்கு சொல்றேன். நீடாமங்கலம் ரயில்வே மேம்பாலம் 170 கோடியில் கட்டப்பட்டு வருகிறது. இதெல்லாம் மன்னார்குடி தொகுதி. மன்னார்குடி புறவழிச்சாலை ரூபாய் 124 கோடியில் முதற்கட்ட பணிகள் முடிவடைந்தன.
மன்னார்குடி புறவழி சுற்றுச்சாலை 2ஆம் கட்ட பணிகள் ரூபாய் 28 கோடியில் நடைபெற்று வருகிறது. மன்னார்குடி பாதாள சாக்கடை திட்டம் ரூபாய் 258 கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கோட்டூர் ஒன்றியம் திருமக்கோட்டையில் ரூபாய் 1 கோடியில் நூலகம் கட்டப்பட்டு வருகிறது. திருமக்கோட்டையில 1 கோடி ரூபாய் மதிப்புல மிக பிரம்மாண்டமான நூலகம். எல்லாம் இந்த ஓரிரு மாதங்கள்ல முடிச்சு பயன்பாட்டுக்கு வரப்போகுது. இதுல நான் சொன்ன சில திட்டங்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. பெரும்பாலான திட்டங்கள் பயன்பாட்டுக்கு வந்து விட்டன. அப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு சாதனையை சொல்லுங்க. கோட்டூர் ஒன்றியம் திருமேனி ஏரி நரிக்குறவர்கள் காலனியில் தாட்கோ மூலம் 53 வீடுகள் கட்டப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப வாக்கு இருப்பவர்கள் இல்லாதவர்கள், இந்த சமூகம் அந்த சமூகம் பார்க்கல. விளிம்பு நிலை, குரலற்றவர்களின் குரலாக, எப்படி குரலற்றவர்களின் குரலாக இன்னைக்கு இந்த அரசு ஒவ்வொரு தொகுதிக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இது நான் சொல்றது இப்போ மன்னார்குடி தொகுதிக்கு மட்டும். அதே மாதிரி கோட்டூர் ஒன்றியம் திருமேனியாறு வாய்க்கால் 12.6 கோடி செலவில் புனரமைப்பு பணிகள். ரொம்ப முக்கியம். டெல்டா மாவட்டம் மன்னார்குடி. டெல்டா மாவட்டத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு டிராமா எல்லாம் பண்ணாரு. நெற்பயிர்கள்லாம் மலையில சேதமடைஞ்சது. காலாஞ்சிமேடு மேலநத்தம் மன்னார்குடியில் வேளாண்மை விற்பனை முனையம் மூலம் ரூபாய் 8 கோடியில் சேமிப்பு கிடங்கு கட்டப்பட்டுள்ளது. கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. 8 கோடி ரூபாய் மதிப்புல காலாஞ்சிமேட்ல மேலநத்தத்துல மன்னார்குடியில வேளாண்மை விற்பனை நிலையம் மூலம் ரூபாய் 8 கோடியில நெல் சேமிப்பு கிடங்கு. அப்ப நீங்க போய் டிராமா போட்டாலும் மக்கள் நம்ப போறது இல்ல எடப்பாடி பழனிசாமிய. மன்னார்குடியில ரூபாய் 12 கோடியில் டிஜிட்டல் நூலகம். மன்னார்குடி RP சிவம் நகரில் ரூபாய் 3 கோடியில் மினி விளையாட்டரங்கம். உணவுத்துறை சார்பாக அத்திக்கோட்டையில் 6000 மெட்ரிக் டன் நெல் சேமிப்பு கிடங்கு. ரூபாய் 9 கோடியே 61 லட்சத்திற்கு இந்த சேமிப்பு கிடங்கு. எவ்வளவு? 6000 மெட்ரிக் டன் நெல் சேமிப்பு. எங்க? அத்திக்கோட்டையில. அதே மாதிரி ஆலங்கோட்டையில ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் ஜவுளி பூங்கா. சுற்றுலாத்துறை சார்பாக 4 கோடி 73 லட்சத்திற்கு வடுவூர் ஏரி சீரமைப்பு. மன்னார்குடி ஒன்றியம் பரவக்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ரூபாய் 1 கோடி 50 லட்சத்திற்கு புதிய கட்டணம். சொல்லணும்னு அடுக்கலாம், அவ்வளவு இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 15 கோடி 40 லட்சத்திற்கு வளர்ச்சி பணிகள். ரொம்ப குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கணிக்கர் சமூகம் அங்க இருக்கிறாங்க, இந்து கணிக்கர் மக்கள். அவங்களுக்கு சாதி சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் இருந்துச்சு. அவர்களுக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீடாமங்கலத்திலையும் கோட்டூர் ஒன்றியத்துக்கும் ஒன்றிய அலுவலகங்கள், யூனியன் ஆபீஸ், பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ் சொல்றோம் இல்லையா, புதிய அலுவலகங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி மேல்நிலை பள்ளிகள், அங்க இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளிகள், அதுக்கு புதிய கட்டடம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மன்னார்குடி தொகுதியில மட்டுங்க கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் புதிதாக 785 வீடுகள். இன்னைக்கு பயனாளிகளுக்கு 785 வீடுகள் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம். நீங்க இதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி கடந்த 10 ஆண்டுகள்ல மன்னார்குடி திட்டத்துக்கு செஞ்சதை நீங்க அடுக்கணும். சரியா? அரிச்சபுரம், அகரப்பொதுக்குடி, அகரப்பொதக்குடி, சுந்தரக்கோட்டை, ராஜாளிக்குடிக்காடு, மேல மரவாக்காடு, தெற்கு நத்தம், தென்கரவயல், தளிக்கோட்டை, பூவனூர், காலாச்சேரி, நீடாமங்கலம், காலாஞ்சிமேடு, கோவில்வெண்ணி, ஏத்தக்குடி, ராயபுரம் வடக்கு, சோத்திரியம், புல்லவராயான் குடிக்காடு ஆகிய இவ்வளவு இடங்கள்லயும் பள்ளிகளுக்கு வகுப்பறை கட்டிடங்கள் 4 கோடியே 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. அப்போ பள்ளிகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன, நெல் சேமிப்பு கிடங்குகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன, புதிய நூலகம், புதிய டிஜிட்டல் லைப்ரரி. சுகாதாரத்துக்கு வாங்க, ராயபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்துல புதிய கட்டிடம் ரூபாய் 1 கோடியே 50 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. இப்ப நீங்க தனித்தனியா எடுத்தீங்கன்னா, நீடாமங்கலத்துக்கு மட்டும் எடுத்தீங்கன்னா, நீடாமங்கலம் பேரூருக்கு மட்டும் எடுத்தீங்கன்னா, நீடாமங்கலத்தில் தீயணைப்பு நிலைய கட்டிடம் ரூபாய் 3 கோடியே 13 லட்சம். நீடாமங்கலத்தில் காவல் நிலைய கட்டணம் 2 கோடியே 44 லட்சம். எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. நீடாமங்கலத்தில் ஒன்றிய அலுவலகத்திற்கு புதிய கட்டணம் ரூபாய் 3 கோடியே 74 லட்சம். நீடாமங்கலத்தில் புதிய சார் பதிவாளர் அலுவலக கட்டணம் 1 கோடி 40 லட்சம். நீடாமங்கலம் ITIக்கு புதிய கட்டணம் 2 கோடியே 74 லட்சம். நீடாமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டணம் ரூபாய் 2 கோடியே 90 லட்சத்தில் கட்டப்பட்டு வருகிறது. மற்றதெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. நீடாமங்கலம் கால்நடை மருத்துவமனைக்கு மருந்தக கட்டணம்
ரூபாய் 51 லட்சம் மதிப்பீடு. நீடாமங்கலத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் 1 கோடிக்கு வளர்ச்சி பணிகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீடாமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம் 170 கோடியில் கட்டப்பட்டு வருகிறது. சரியா? இதெல்லாம் நீடாமங்கலத்துக்கு மட்டும். இப்ப அது மாதிரி ஒவ்வொரு ஊரா நீங்க ஊர் ஊரையா பாத்தீங்கன்னா ஊர் வயசா அங்க எந்தெந்த ஊருக்குன்னு என்னால என்ன செய்ய முடியும் சொல்லிட முடியும். அவ்வளவும் என் கையில இருக்கு. எந்தெந்த தொகுதிகளுக்கு 234 தொகுதிகளுக்கும் பேசினாலும் இதை மாதிரி எடுத்து சொல்ல முடியும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி நீங்க ஏதேனும் ஒரு தொகுதியையோ அல்லது ஏதேனும் தமிழ்நாட்டினுடைய ஒரு துறையையோ எடுத்து உங்களால தேர்தல் பரப்புரையில் உங்கள் சாதனைகளை சொல்லியும் வாக்கு கேட்க முடியாது. இந்த அரசின் மீதான விமர்சனத்தை வைத்தும் வாக்கு கேட்க இயலாது என்பதால் நீங்க இன்னைக்கு என்ன செய்றீங்க, மிக மலினமான கேவலமான ஒரு அரசியலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சிறை வைக்கப்பட்டாரா என்று கேட்கிறீர்கள். அவர் உலகத் தமிழர்கள் ஒவ்வொருவரின் இதய சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதய சிறை. ஆமா, உலகத் தமிழர்கள் ஒவ்வொருவரின் இதய சிறையில் இருக்கிறார். இதயங்களில் அவர் என்றைக்கும் அவர் என்ன செய்வார், அவர் இருப்பார். எனவே உங்களுடைய இந்த பித்தலாட்ட வேலைய டகால்டி வேலையெல்லாம் இந்த மண்ணில் எடுபடாது. மீண்டும் மிக கேவலமா தோக்க போறீங்க. எனக்கு அதிமுக தொண்டர்களை நினைச்சாதான் பாவமாவும் கவலையாவும் இருக்குது. இப்படி ஒரு துரோகியை நம்பி எல்லார் முதியிலும் குத்திய துரோகி இன்றைக்கு திருமதி வி கே சசிகலா அம்மையாருக்கு இவர் செய்த துரோகத்தை சொல்லுகின்ற பொழுது இந்த பக்கம் தேமுதிகவிற்கு சகோதரி பிரேமலதா அவர்கள் அவங்க சொல்றாங்க, நேற்று லெட்டர் எடுத்து காட்டிட்டாங்க, இந்த பாருங்க ஒப்பந்தம் போட்டாருங்க, எங்களுக்கு ராஜ்யசபா தருவேன்னு ஏமாத்திட்டாருங்கிறாங்க. இப்படி எல்லோரையும் ஏமாற்றிய இவர் அமைதிப்படையில ஒரு கேரக்டர் வருமே, அதேதான் அந்த கேரக்டர் தான் இவர். நாளைக்கு அவருக்கு ஒண்ணுனா உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஏமாற்ற தயங்க மாட்டார். உங்கள் ஒவ்வொருவரின் முதுகிலும் குத்த எடப்பாடி பழனிசாமி தயங்க மாட்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சக்தி எடப்பாடி பழனிசாமி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையட்டும். இன்னும் பல சிகரங்களை உயரங்களை தமிழ்நாடு தொடட்டும். அதற்கு உறுதியேற்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.